ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சீசனில் வந்து என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்லாம் வச்சுருந்தாங்களா. ஸோ அந்த டாஸ்க்கில் வந்து ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு 18 லட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கிட்டு வந்து வெளியே வந்து வந்துட்டார். வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம சேதுபதி சாருக்காக வந்து ஒரு சாங்கும் படிக்கார். கோர்ட்டில் நீதி சொல்வார் வந்து நீதிபதி, இந்த வீட்டில் வந்து நீதி சொல்வார் வந்து சேதுபதி அப்படின்ற மாதிரி பாட்டெலாம் படிக்கிறாரு. ஸோ ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கலங்கி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சுருக்கீங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஸ்டேஜுக்காக சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன், எங்களுக்கு இந்த பணமே போதும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒய்ஃபும் வந்து சொல்கிறாங்க, கானா வினோத்தோட ஒய்ஃபு. ஆனால் நம்ம கடைசியாக அவங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா நம்ம வாட்டர்மேன் சார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா திவாகர்ன்றது கானா வினோத் சார் லவ் யூ வா, எனக்கு உனக்கு யார் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தோன்றியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணி அதை போய் அந்த தண்ணியில் போய் எழுதி வை, உள்ள ஸ்விம்மிங் பூல் கிடக்கல அதில் போய் எழுதி வை அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமாக சிரிக்காங்க. ஸோ அதோட வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து அவர் போய் நல்லா தான் விளாண்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் வின்னர் ஆவார்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 18 லட்சத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு வின்னர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே பேபி, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.